ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நியூ இயரை சூப்பராக கொண்டாடிருப்பீங்க. எங்களுக்கும் சூப்பராக போணுச்சு. நியூ இயர் அன்றைக்கி எடுத்த விளாக் தான். அன்றைக்கி லஞ்சை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். காலிஃப்ளவர் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், வெஜ்ஜு தான் ஸ்பெஷல் இன்றைக்கி. காலிஃப்ளவர் கட் பண்ணி மஞ்சத்தூள், கல்லுப்பு, கொதிக்கிற தண்ணி ஊற்றி சாம்பாருக்கு பருப்பு குக்கரில் போட்டிருந்தேன். நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்தோன்னா ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து மூடி போட்டுடலாம். பக்கத்தில் பால் போட்டிருந்தேன் காஃபிக்கு. காஃபியும் போட்டு குடிச்சிட்டு வரங்காட்டியும் பருப்பு வெந்துருச்சு. இப்போ சாம்பாருக்கு காயும் வேக போட்டாச்சு. பக்கத்தில் சாதமும் வெந்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி அசோகா அல்வா தான் செய்ய போகிறேன். அதுக்கு 50 பாசிப்பருப்பு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். காலிஃப்ளவருக்கு மசாலா போட்டு ஊற வச்சிடலான்ட்டு நல்லா பெரிய சைஸ் காலிஃப்ளவர். அதுக்கு 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் சோள மாவு, 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, ஒரு அரை எலுமிச்சப்பழம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி தெளித்து பெசரி காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிசைஞ்சு மூடி வச்சிடலாம். இது லாஸ்ட்டாக தான் பொரிக்க போகிறோம். இது நல்லா ஊறட்டும். இப்போ சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. சாம்பாருக்கு சௌ கத்திரிக்காய், கொம்பவரைக்காய் போட்டு தான் இன்றைக்கி சாம்பார் வச்சுருந்தேன். சாம்பார் ரெடி. இதோட சாதமும் வடித்தாச்சு. அடுத்து அசோகா அல்வா தான். அல்வா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு நான் 50 பாசிப்பருப்பு எடுத்திருந்தேன். அதை நல்லா மிக்சியில் லைட்டாக அரைச்சிட்டு இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு திராட்சை பிடிக்குன்னா திராட்சையும் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் சேர்த்துருந்தேன். முந்திரி நல்லா சேர்ந்ததும் ஒரு 2 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டேன். கோதுமை மாவு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கிளறி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா வெந்துடும், குயிக்காக வெந்துடும் இது. இந்த ஸ்டேஜில் நான் 1 டம்ளரால் பாசிப்பருப்பு எடுத்திருந்தேன். அதே டம்ளரால் 2 டம்ளர் ஜீனி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜீனி சேர்த்தோன்னா கொஞ்சம் தண்ணியாகிற மாதிரி இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா கட்டி ஆகிடும். இது வரைக்கும் நான் 2 ஸ்பூன் தான் நெய் சேர்த்துருந்தேன். லாஸ்ட்டாக இறக்கும் போது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3 ஸ்பூன் தான் இந்த 50 பாசிப்பருப்பு அல்வாவுக்கு நான் சேர்த்துருந்தேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஃபுட் கலர், ரெட் கலர் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு திக்காயிடுச்சு, திரண்டு வர ஆரம்பிச்சிட்டு. அவ்வளோதான். இப்போ லைட்டாக இந்த பபிள்ஸ் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து, இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் மிக்ஸ் பண்ணும் போது நல்லா சட்டியில் ஒட்டாமலே கரண்டியோட திரண்டு வரும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் என்கிட்ட கொஞ்சம் வெள்ளரி விதை இருந்தது, அது சேர்த்துக்கிட்டா. அது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்ல. லாஸ்ட்டாக கொஞ்சம் ஏலக்காய் தூவி ஆஃப் பண்ண வேண்டியதான். அவ்வளோதான், அல்வா ரெடி. இது செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட ஆகாது. குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். இப்போ நான் மணத்தக்காளி கூட்டும் செஞ்சு முடித்தாச்சு. பாசிப்பருப்பு, கொஞ்சம் கடலப்பருப்பு போட்டு மணத்தக்காளி கூட்டும் ரெடி. இப்போ லாஸ்ட்டாக காலிஃப்ளவர் சில்லி போட்டுடலான்ட்டு அதுதான் லாஸ்ட்டாக செஞ்சிகிட்ருந்தேன். காலிஃப்ளவர் சில்லியும் நல்லா மொறுன்னு மசாலாலாம் பிரியாமல் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், எல்லாம் சமைச்சு முடித்தாச்சு. என்னென்னு பிளேட்டில் வச்சு பார்த்துடலாமா. இன்றைக்கி சாம்பார் சௌ கொம்பு அவரைக்காய், கத்திரிக்காய் போட்ட சாம்பார், மணத்தக்காளி கூட்டு, காலிஃப்ளவர் சில்லி, அசோகா அல்வா, அவ்வளோதான், தயிர். எங்கள் வீட்டில் இன்றைக்கி தான் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்னென்ன செஞ்சீங்கன்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், எல்லோரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. சாயந்தரமாக கிளம்பி கோயிலுக்கு போனோம். அவ்வளோதான், இதோட இந்த விளாக் முடியுது. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.